திலகபாமா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். எனக்கு வந்து ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள்லாம் எங்களுக்கு வந்துடும், அதிமுக ஓட்டுகள்லாம் எங்களுக்கு வந்துடும், நாங்கள் வந்து ஜெயலலிதா படத்தை போட்டு கேம்பெயின் பண்ணுறோம், நிறைய விஷயங்களை பண்ணீங்க. ஆனால் கணிசமான அதிமுக ஓட்டுகள் நம்ம ப்ரொபோர்ஷனேட்டாக பார்க்கும்போது உங்களை காட்டிலும் திமுகவே கூட எடுத்திருக்காங்களோ? முதல்ல வந்து நீங்க முதல் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா, அது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன பாட்டாளி மக்களுக்கு இதுல ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டோம் அப்படியெல்லாம் யாரும் இங்க கிளைம் பண்ணல. எங்க வந்து அமமுக உள்ள கூட்டணியில இருக்கிறாங்க, அப்ப கூட்டணி தலைவர்கள் படம் உள்ள போடுறோம், அவ்வளவுதான். அதுல அதிமுகவோட ஓட்டுகள் எங்களுக்கு வர்றதுக்காக அவங்ககிட்ட நாங்க என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுறோம். சாதாரணமா அதிமுக ஓட்டுகள் இல்ல, பொதுமக்களுடைய வாக்குகளை நம்ம கவர்றதுக்கு என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுறோம். முக்கியமா பாமக குறிப்பா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து அதிமுக வாக்காளர்கள் வந்து எங்களை ஆதரிக்கணும்னே பேசினார். ஆமாங்க, அதிமுக வாக்காளர்களையும் பேசணும், பொது மக்களையும் சேர்த்துதான் பேசுறோம். திமுக வாக்காளர்களும் இங்க வாங்கன்னு சேர்த்துதான் பேசணும். என்னன்னா எங்களுக்கு இருந்த ஒரு நிர்பந்தம் நான் பாக்குறேன், நீங்க வந்து இந்த ஓட்டுகளை தக்க வச்சுக்கிறதுக்காக அப்படின்னு பிரியன் சொன்ன நிறைய விஷயத்துல நான் உடன்பாடுறேன். ஆனா ஓட்டுகளை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க வந்து நின்னாங்க அப்படிங்கறத வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு. அது என்ன நிர்பந்தம்னா, இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கிற அத்துமீறல்கள், மக்கள் விரோத விஷயங்கள், இது எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு களமா இது எங்களுக்கு இருந்தே ஆகணும் அப்படிங்கிற இடம் தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிர்பந்தமா நாங்க பாக்குறோம். அந்த வகையில எங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து எப்படி போகும், ஆளும் அரசுக்கு எப்படி போகும், அங்க அதிகார பலம் எப்படி பயன்படுத்தப்படும், பணம் எப்படி பயன்படுத்தப்படும், 3 சுற்று பணம் அது நாங்க எதிர்பார்க்கல. 3 சுற்று கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. பணம் கொடுக்கப்படுங்கிறது எல்லாரும் வாங்க. அது வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டு பார்க்கலாம், எப்படியும் கேட்பீங்க, அடுத்து நாம் தமிழர்த்தையும் கேட்டு பணம் கொடுத்தீங்கன்னு. ஆனா உங்களுக்கு தெரியும் யார் பணம் கொடுத்தாங்க, யார் பணம் கொடுக்க முடியல எனக்கு தெரியும். நான் விக்கிரவாண்டியில இல்ல மேடம், என்ன பண்றது தெரியலையே. இல்ல அதுதான் உங்களுக்கு சொல்ல, விக்கிரவாண்டியில இல்லன்னா இப்ப சொல்ற தகவலை கேட்டுக்கணும். அதுதான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க அவங்க 3 ரவுண்ட் போனாங்கன்னு கரெக்டா சொன்னீங்க. நான் கண்டிப்பா டாக்டர் சஃபிட்ட கேட்க தான் போறேன், மாட்டு கருத்தே இல்ல. நீங்க எவ்வளவு ரவுண்ட் போனீங்கன்னு கேட்கணும்ல. நாங்க அதுக்கு போகல, அது எங்களுக்கு வாய்ப்புகள் இல்ல. நாங்க என்ன அறிவிக்கப்பட்ட என்ன கட்சியோட நிதியே 3000 கோடிகள் வரைக்கும் வச்சிருக்கிற கட்சியாவ நாங்க இருக்கிறோம் இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சிகளை மக்களை உள்ள வச்சிருக்கிற கட்சியாகத்தானே இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இந்த கட்டாயம் தான் மிக முக்கியமானதா இருந்தது. அதுவும் இந்த கள்ளக்குறிச்சி இந்த சாவெல்லாம் எங்களை வந்து மிக மிக நிர்பந்தப்படுத்தியது. ஏற்கனவே எப்பயுமே சாராயத்துக்கு எதிராகவும் மதுக்கு எதிராகவும் குரல் கொடுத்துட்டு இருக்கிற பாமக இந்த கலாச்சார சாவுகள்லாம் வரும். பொதுவாவே வந்து வட மாநிலங்கள்ல இந்த விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்லாம் கடைசி படிப்புல கல்வியில கடைசி நிலையில வந்து நிக்கும். ஒவ்வொரு முறையும் நாங்க அறிக்கை வரோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய இந்த காரணங்களுக்காக நாங்க நின்னோம் சொல்றீங்க. உங்களோட நோக்கம் இந்த தேர்தல்ல உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றிட்டீங்களா? அந்த உங்க நோக்கம் வெற்றி பெற்றுச்சா இந்த தேர்தல்ல? எங்க நோக்கம் வந்து இது பேசப்படும் வரலாம் மாத்த வந்து முடிஞ்சது. வாக்குகளா எங்களுக்கு மாறல. அதுல வந்து உண்மையிலே தேர்தல்ல மக்களுடைய அந்த தீர்ப்புக்கு நம்ம மதிப்பளிக்கணும். பணமோ பணம் இல்லையோ அந்த தேர்தல் எந்த வாக்குகளா இருக்கோ அதுக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம். ஆனா இந்த டெபாசிட் இலக்க வைப்போம் அந்த மாதிரியான பேசின பேச்சுக்களுக்கெல்லாம் மக்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. உண்மையில நான் பணம் எதுவும் கொடுக்காமலேயே 56,000 பேர் மக்கள், அதுவும் இந்த ஆளுங்கட்சி வந்து எவ்வளவு அராஜகம் நடத்தின போதும் இல்ல நீங்க இந்த தேர்தல நீங்க அங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வராது, அங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டா வராது அப்படின்னு தொடர்ச்சியா பேசின பெண்கள் புதுமை பெண் திட்டத்துல பணம் வராது இப்படி எல்லாம் அவங்க உள்ள பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி பாமக வேணும்னு ஒரு 56,000 பேர் வாக்களித்திருக்கார்கள். அவர்களுக்கு நான் மிக மிக முக்கியமா மதிப்பளிக்கிறேன். அதிமுக வாக்குகள் வந்து அவர் பிரியன் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் எப்பயுமே ஒரு அளவு நல்லா செட் ஆகும். அந்த வகையில அந்த தொண்டர்கள் எல்லாரும் ஒரு மாதிரி ஒன்று கூடியதா இருப்பாங்க. இன்னைக்கு அந்த வாக்குகள் கொஞ்சம் மாறி இருக்கு. திமுகக்கு மாறின வாக்குகள் அதிமுக மாறின எனக்கு பாமகக்கு மாறின வாக்குகளும் அவங்களுக்கு மாறின வாக்குகளும் நிரந்தரமா அப்படியானதாகவே இருக்கும்னு நானும் நம்பல. ஓகே ரைட். கேட்போம். டாக்டர் சஃபி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு திமுக அங்க ஜெயிக்கல, ஏதோ 200 கோடி 250 கோடி ஜெயிச்சிருக்கு, அதெல்லாம் உண்மையான வெற்றி கிடையாது அப்படிங்கிறாரு. திமுக அங்க ஜெயிக்கல, இத்தனை கோடிகள் ஜெயிச்சிருக்குன்னா அப்போ பாமக சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற எல்லாரையும் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாமா? அதான் அவங்களுடைய வெற்றி இல்லைன்னு தமிழ்நாட்டு இடைத்தேர்தல்கள் வேற கணக்கு இல்ல. அது நம்ம இருக்கிற அரங்கத்துல இருக்கிற 5 பேருக்கு தெரியும். காரணம் என்னன்னா இன்னைக்கு நீங்க முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு.
பாமகவும் நாம் தமிழரும் சேர்ந்து எடுத்த வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா, அது திமுகவினுடைய அந்த வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட குறைவு. பாமகவும் நாம் தமிழர் நாங்க வந்து மாற்றுன்னு சொல்லி வந்தவங்க 2 பேருமே அப்படிதானே. இப்போ அக்கா திலகபாமா அவர்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக சொல்றாங்க இல்லையா, எங்களுக்கு ஒரு தளம் கிடைச்சது, அதை நாங்க வந்து பயன்படுத்தி கொண்டோம். இந்த அத்துமீறலாம் இவங்க சொல்ற அத்துமீறல், இவங்க சொல்ற விஷயங்கள், இவங்க அங்க மீண்டும் மீண்டும் பரப்பிய சமூக நீதி பற்றிய விஷயமாகட்டும், கள்ளச்சாராயம் பற்றிய போலி பரப்புரையாகட்டும், இது எதுவுமே அங்க எடுபடலைங்கிறத இந்த வித்தியாசமே காட்டி கொடுத்துச்சு. அதாவது நீங்க பாமகன்ற கட்சியை பாத்தீங்கன்னா, இல்ல நாம் தமிழரையும் பாமகவையும் கூட்டினா கூட உங்க ஓட்டு பக்கத்துல கூட வரல. அது அரித்மெட்டிக் சொல்லுது, நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, கணக்கு சொல்லுது, பிரச்சனை இல்லை. பட் இங்க பாமக என்கிற தனி கட்சி இதே தொகுதியில நின்று 3 மாசம் முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி செக்மெண்ட் எடுத்து பார்த்தா 32,000 ஓட்டு தான். இன்னைக்கு 56,000 ஓட்டுல போய் நிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 25,000 ஓட்டு கூடி இருக்குல்ல, அவங்களும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேசிக் அந்த கான்ஸ்டிடுவன்சியோட பேஸ் அவங்க சொல்றாங்க இல்லையா, மீண்டும் மீண்டும் வன்னியர்களுக்காக கட்டமைக்கப்பட்ட கட்சி, உருவாக்கப்பட்ட கட்சி, வன்னியர்களுக்காக மட்டுமே பேசக்கூடிய கட்சி, அந்த சாதிக்கான சமூக நீதியை மட்டுமே பேசக்கூடிய கட்சிக்கு இவ்வளவு வாக்குகள் வந்திருக்குன்னு சொல்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கண்டிப்பா இல்லை இல்லையா. ஏன்னா 42% மேல அவங்களுடைய ஜாதி இருக்கிறாங்க. கணக்குப்படி பார்த்தா அதுல அவங்க குறைவா தான் வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ஜாதி. மேடம் ஒரு நிமிஷம் மேடம், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, கொஞ்சம் என்ன அனுமதிச்சீங்கன்னா நீங்க அப்புறம் பேசிக்கலாம். மேடம் உங்களுக்கு வர நான் அடுத்து நீங்க பதில் சொல்லுங்க. என்னன்னா இப்போ மீண்டும் மீண்டும் மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி கொண்டு வந்த அவர் ஐயா மருத்துவர் அவர்களும் இவங்களும் அந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா, ஏதாவது அவங்க அதில் காட்டியிருந்தாங்கன்னா, அந்த மக்கள் நலன்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாற்றம் வந்து. இப்போ சொன்னாங்களே திடீர்னு 3000 கோடி வச்சுக்கிற கட்சி எங்களுக்கு இல்லை. தைலாபுரத்துல எல்லாத்தையும் வச்சிருந்தாக்கா மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க அடிமட்ட வன்னியர் மக்கள் என்ன செய்ய முடியும்? தைலாபுரத்தை மட்டுமே வளர்ந்துருக்குது, தைலாபுரம் சுற்றி உள்ள எதுவுமே வளரலையே, அதுதான் உண்மை. அதே மாதிரி நான் சொன்ன விஷயம் அதுதான். என்னன்னா ஒரு பேசிக் அரித்மெட்டிக் இருக்கு பாத்தீங்களா. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை கூட்டணி சேராம இதுவரை வரலாற்றுல கூட்டணி சேராம எந்த கட்சியோட ஓட்டையும் போயிட்டு நாங்க கேட்டதில்லை, இறந்து கேட்டதில்லை. அந்த கட்சி ஓட்டு எங்களுக்கு வந்துரும் சொல்லிட்டு இதுவரை கேட்டதில்லை. அதெல்லாம் கூட ட்ரை பண்ணாங்க. நீங்க இந்த வாட்டி கேட்டீங்க இல்ல அதிமுகவினர் எங்களுக்கும் வாக்களிப்பார்கள் சொன்னீங்க. இல்ல நாங்க அப்படி சொல்லல. முக்கியம் என்னன்னா அதிமுகவினர் தப்பி தவறி கூட பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக ஓட்டு போட மாட்டார்கள். அது எங்களுக்கு போடணும், அவங்க எங்களுக்கும் பங்காளிங்க தான், எங்க நண்பர்கள் தான் எல்லாம் சொன்னீங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இவங்களுடைய ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஆன் தி ஸ்டேஜ் மாதிரி திமுக இதுவரை செய்ததில்லை. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அதிமுகவுடைய ஓட்டு எடுத்துக்கலாம். இந்த தடவை லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்து அவங்களோட மொத்த ஓட்டு வந்து 1,12,000 ஓட்ஸ் அவங்க எடுத்திருந்தது. இப்போ அந்த ஓட்டு எங்க வந்து நினைக்கிறீங்க, எங்க ஷிஃப்ட் ஆயிருந்தது? 1,12,000 இடைத்தேர்தல் எடுத்தது, அத கணக்குல வச்சுக்கோங்க. அதே எடுத்துங்க. இடைத்தேர்தல் நான் 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது சொல்றேன். 3 மாசத்துக்கு முன்னாடி இதே தொகுதியில 65,000 அந்த ஓட்டு எங்க போச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரிஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு பிரிஞ்சு போனதை விட வித் மெஜாரிட்டி, அதாவது சொல்ல போனா ஏடிஎம்கே ஓட் பேங்க்ல கொஞ்சமும் நியூட்ரல் ஓட்ஸும் ஆல்மோஸ்ட் they have rejected இவங்களுடைய இதை வந்து என்டிஏ ரிஜெக்ட் பண்ணி வந்திருக்காங்க. காரணம் மக்களுக்கு தெரியுங்க, பாஜகவோட நிர்பந்தத்துல தான் அங்க பாமக நிக்குது. இப்ப சொன்னாங்க இல்லையா மேடம், நாங்க வந்து சார் நீங்களே சொல்றீங்க அவங்க பெல்ட் அவங்க ஏரியா அங்க நிக்கிறதுக்கு இன்னும் தெரியும் சார். பாஜக அங்க போய் நின்னாக்க ஒத்த ஓட்டு விடாதுல்ல, அது பாஜகவுக்கும் தெரியும் பாமகவுக்கும் தெரியும் ஏடிஎம்கே தெரியும். இப்ப இன்னைக்கு என்னன்னா பாஜகவை இனிமேல் கூட்டணியில சேர்க்கலாமா வேணாமான்னு எல்லா கட்சிக்கும் குழப்பம், அண்ணாமலை பேச்சு இனிமேல் எடுபடுமான்னு எல்லாருக்குமே குழப்பம், நாம் தமிழர் கட்சியை நம்புறதா இல்லையான்னு டோட்டல் தமிழ்நாட்டுக்கும் குழப்பம். This election has given a beautiful message to the whole Tamil Nadu and the political parties in Tamil Nadu. முக்கியமா நம்ம விஜய் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் சரியான மெசேஜ், சீமான் அவர்கள் இப்படிதான் இருக்காரு, இன்னும் டெபாசிட் வாங்குறதுக்கு இதெல்லாம் இருக்காருன்னு சொல்லிட்டு மிக தெளிவா மக்கள் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. கேட்போம். நான் மற்றவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி, சாரி மேடம் நீங்க குறுக்கிட வரும், நீங்க சுருக்கமா சொல்லுங்க, இன்னும் 2 பேர் பேசல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அதுல கன்வே பண்ணுறேன்.